உங்களுக்கு தாங்க நிறைய விஷயம் நடக்க போகுது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராசியிலே சூரியன் வருகிறார். எப்படியே? ராசியிலே சூரியன் வருகிறார். சூரியன் ராசியில் வந்தால் என்ன ஆகும்? சூரியன் ராசி காசினி இருளை நிற்க கதிரொளியாகி எங்கும் பூசணி உலகோர் போன்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேனுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரட்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி போற்றி. இந்த செங்கதிரவன் என்பவர் என்ன ஆகுறாருன்னா, உங்களுக்கு ராசியிலே அமர்ந்து விடுகிறார். ராசியிலே அமர்ந்த செவ்வாய் பித்ருகாரகன், உங்களுக்கு 2 கூடையவன் ராசியில் அமர்றார். சுக்கிரன் பாதகாதிபதி ஆனதுனால இந்த நேரத்தில் நீங்கள் மனைவி சம்மந்தப்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொண்ணு பார்க்க போகிறோம் சார், பொண்ணு வீட்டிலேருந்து எனக்கு தகவல் வரவே இல்லை, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், மாப்பிள்ளை எப்போ கல்யாணம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு கேட்டாங்க சார், இது எதுவுமே உங்களுக்கு ஒரு ஜூலை மாதம் கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால், ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாத பலன்கள் எல்லாரும் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடின்னு ஒரு பேட்டர்னில் போகிறாங்க. எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்குமேங்கிறதுனால நான் இந்த பேட்டர்னில் தான் எப்பயுமே போவேன். ஜூலை 1 கடைசி வரை, மாத இறுதி வரை நாம் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறது என்பதை பார்க்கிறோம். அதில் முக்கியமாக 3-4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் சேரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாரெல்லாம் வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது என்பதை விரிவாக பார்த்தரலாம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறத அவருக்குரிய பரிகாரங்களோடு நான் சொல்லுகிறேன். நண்பர்களே, இந்த ஜூலை மாத பலன்கள் மட்டும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஜூலை மாதம் 4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறாங்கப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி அடைகிறார். ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி அடையும் போது சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளை. இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது எண்ணற்ற பலன்களை வாரி வழங்கக்கூடிய, உலகத்துக்கே தேவகுரு ப்ரஹஸ்பதி புதனுடைய வீட்டில் இருக்கிறார். ஏற்கனவே ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி சாட்டிஸ்ஃபைடு, நல்லா இருக்கார். இப்போ சுக்கராச்சாரியார் வேற ரிஷபத்தில் இருக்கும் பொழுது இவரும் இன்னும் ஹாப்பியாக இருக்கார். இவர் பயிற்சி அடைகிறார். அடுத்ததாக தேவகுரு பிரகஸ்பதியோட சூரிய பகவான் சேர்ந்திருந்தார். காலபுருஷ தத்துவத்தின்படி 5க்கு அதிபதியாக, பாக்யாதிபதியாக, யோகாதிபதியாக அமையப்பட்டிருந்த சூரிய பகவான் யாரோட? புதனோட சேர்ந்து ஹாப்பியாக இருந்தார், குருவோட, புதனுடைய வீட்டில். இப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, நகர்ந்து கடகத்துக்கு வர்றார். கடக சூரியன் எந்தெந்த மாதங்களெல்லாம் பிரவேசிக்கிறாரோ அதெல்லாம் தான் அந்தந்த மாதங்களின் சிறப்பு. சூரியன் ஆடி மாதம் சந்திரனுடைய வீட்டில் பிரவேசிக்கிறது தான், கடகத்தில் பிரவேசிக்கிறது தான். சந்திரனா யாருங்க? மாத்ருகாரகன் பேர். இந்த மாத்ருகாரகன் வீட்டுக்கு பித்ருகாரகன் சூரியன் பிரவேசிப்பதை நாம் என்ன சொல்கிறோம்? ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அதாம் அம்பாளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. பெண்மையை போற்றுவோம் தான் கான்செப்ட். அடுத்ததாக கடகத்தில் இருந்த புதன் வக்ரகதி அடைந்து மிதுனத்திற்கு சென்று ஆட்சி அடைகிறார். வக்ரகதி அடைந்து விட்டார். கடகத்திற்கு சென்ற புதன் அவர் வக்ரமடைந்து மிதுனத்தில் ஆட்சி பெறுகிறார். அடுத்ததாக சிம்மத்தில் இருந்த செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இருந்தார்கள். ஜூன் 8 வந்தாச்சு. செவ்வாய் சிம்மத்திற்கு ஜூன் 8 வந்தாச்சு. 8 வந்த செவ்வாய் இந்த மாதம் 18, 19, 20 தேதிக்கு அப்புறம் 40 நாளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்? நகர்ந்து அப்படியே செவ்வாய் பகவான் கீழே வந்துடுறார். கன்னிக்கு வந்துடுறார். ஸோ கேதுவை விட்டு பிரிஞ்சிட்டார். செவ்வாய் கேதுவோடு இருக்கும்போது தான் பிரச்சனைகளை கொடுத்தார். காலபுருஷ தத்துவத்தின் முதல் பிரதானமான வீடு செவ்வாய். உடல் வலிமை, ஆக்கப்பூர்வமான செயல்கள், ஸ்போர்ட்ஸு, இதுக்கெல்லாம் இருந்தவர் அவர். கேதுவோடு மாட்டின்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இப்போ அதுலேருந்து விடுதலையாகி கன்னிக்கு வந்துட்டார். இனி கன்னியில் எந்த பிரச்சனையும் வராது கேதுவுக்கு. இது யாருக்கு? செவ்வாவுக்கு. ஸோ இந்த 4 கிரகங்களும் சேர்ந்த பயிற்சிகள் தான் இந்த மாதத்தின் சிறப்பு என்றே சொல்லலாம். முதல் சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின் படி 2 கூடிய தனாதிபதி சுக்கிரன் ஆட்சி அடைந்தது. 2வது சிறப்பு சூரியன் சந்திரனுடைய வீட்டிற்கு வந்தது. 3வது சிறப்பு காலபுருஷ தத்துவத்திற்கு 3, 6 கூடிய புதன், உலகத்திற்கே வியாதிகளை கஷ்டத்தை தரக்கூடிய புதன் வக்கரமடைந்து ஆரோக்கியத்திற்கான வழிகோலை தரும் ஒரு வீடு. புதன் மிதுனத்தில் இருக்கிற நாள். சிம்மத்தில் கேதுவோட கஷ்டப்பட்ட செவ்வாய் கன்னியில் வந்தது. இதெல்லாம் சிறப்பு. இப்போ இந்த நேரத்திலேயே சனி பகவானை நம்ம பார்க்கணும். சனி எங்கே இருக்காரு? அதே மீனத்தில் தான் இருக்காரு. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக மீனம், மேஷம், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்குறாரு.
காதல் திருமணங்கள்லாம் கைகூடுற மாதமாக இந்த மாதம் அமையும். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக புதனை பார்த்தார், செவ்வாயை பார்த்துறார். ரொம்ப பலசாலியாக உடல் வலிமையெல்லாம் உண்டாக்குவார். 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்த்துறாரு. குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார். ஆக இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய போகுது. பொறுத்திருந்து பாருங்க. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி, ஜூலை மாத பயிற்சிகள் எப்படி இருக்கும், ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் அது என்னமோ தெரியல, வருஷம் ஆனால் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாம் வரும். ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி வரும், 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி வரும், 1.5 வருஷத்துக்கு ஒரு ராகுகேது பயிற்சி வரும். ஆனால் இப்பெல்லாம் மாதம் மாதம் வர்ற பயிற்சியை பற்றியே நம்ம மக்கள் பயப்பட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் பொருளாதார சுமைகள் என்பது அவ்வளோ டைட் ஆகிடுச்சு. என்ன நடக்குது ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து எடுக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாங்க நிறைய விஷயம் நடக்க போகுது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராசியிலே சூரியன் வருகிறார். எப்படியே ராசியிலே சூரியன் வருகிறார். சூரியன் ராசியில் வந்தால் என்ன ஆகும்? சூரியன் ராசி காசினி இருளை நிற்க கதிரொலியாகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேனுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரட்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி போற்றி. இந்த செங்கதிரவன் என்பவர் என்ன ஆகுறாருன்னா, உங்களுக்கு ராசியிலே அமர்ந்து விடுகிறார். ராசியிலே அமர்ந்த செவ்வாய் பித்ருக்காரகன், உங்களுக்கு 2 கூடையவன் ராசியில் அமர்றார். பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் கற்றுக்கிறீங்க. இவ்வளோ நாள் நான் இருந்தேன் சார், எனக்கு என்ன பண்ணுன்னே தெரில, இப்போ தான் எனக்கு ஒரு கரெக்டான ட்ராக் கிடச்சிருக்கு, இப்போ நான் எப்படி சம்பாதிக்கணுங்கிறத கற்றுக்கிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. 2 கூடையவன் ராசியில் அமர்கிறார். அட் த சேம் டைம் ராசியில் புதன் இருந்தார். 3 12 கூடையர் உட்காந்து உயிரை வாங்கிட்டு இருந்தார். இந்த 12 கூடையர் 1.5 உட்காந்தா என்ன ஆகும்னா தண்ட செலவாக ஏற்படுத்திகிட்டே இருந்தார். ஏதாவது ஒரு செலவு பண்ணிகிட்டே. அப்போது இந்த ராசியில் அமர்ந்திருந்த புத பகவான் வக்ரகதி அடைந்து 12க்கு போகிறார். ஏன்னா வக்ரம் அடைந்தவன் உடம்புல உட்காந்தா பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வக்ரம் அடைந்தவன் உடம்புல உட்காந்தா பிரச்சனை. ஆனால் வக்கரமாக உங்களுக்கு 12 கூடையவன் வக்கரமானால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. எப்படிங்க? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 12 கூடையவனே உங்களுக்கு மைனஸ் ஆகும்போது, வக்கரமாகும்போது உங்களுக்கு என்ன ஆகிறது? வரவ மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகி யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அது உங்களுக்கு பணமாக மாறுகிறது. இந்த நேரத்தில் நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடகராசிக்காரர்கள் யாராவது பொண்ணு பார்க்குறீங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம், பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னா இந்த 1 மாதம் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ராசியிலே சூரியன் இருக்கும் பொழுது குடும்ப சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டெப் வச்சாலும் அந்த ப்ராப்ளம் தான் ஆகும். சூரியன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் அதை கெடுத்துருவார். 1. 2வது, உங்களுக்கு 4 11 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். இவன் ஒரு பாதகாதிபதி. இவன் பாதகாதிபதியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சுக்கிரன் பாதகாதிபதி ஆனதுனால இந்த நேரத்தில் நீங்கள் மனைவி சம்மந்தப்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொண்ணு பார்க்க போகிறோம் சார், பொண்ணு வீட்டிலேருந்து எனக்கு தகவல் வரவே இல்லை, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், மாப்பிள்ளை எப்போ கல்யாணம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு கேட்டாங்க சார், இது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் 4 11 கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் ஆட்சி பெற்றது ஒரு மைனஸ், சூரியன் ராசியில் வந்தது ஒரு மைனஸ். ஆனால் அதே மாதிரி இன்னொரு மைனஸ் என்ன, 5 கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டில் அமர்ந்து தனப்பிராப்தியை கொட்டி கொட்டி கொடுத்துட்டு இருந்தார். ஆமாம் சார், கழிச்சார். அவர் எங்கே சார் கொட்டி கொடுத்தாரு? கஷ்டப்பட்டு தான் சார் சம்பாதிச்சுட்டு இருந்தோம். இல்லை, நான் அப்படின்னு சொல்லலை. 5 கூடையவன் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது ஓரளவுக்கு லகுவாக இருந்தது. இந்த ஜூன் மாதம் ஏதாவது ஒரு காரியம் தொடங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் அந்த ஈஸி எல்லாம் டைட் ஆகி இப்போ என்ன ஆயிடுது, 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் வீட்டிற்கு மாறி விடுகிறார். 3ஆம் வீடு புதனுடைய வீடு. இதில் ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் என்ன பண்ணுறார்? வக்கரமாயிடுறார். ஆகினாலே செவ்வாய் ஹாப்பியாக அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவார் 3ஆம் வீட்டில். 3ஆம் வீட்டு செவ்வாய் என்ன தருவார்னா, முயற்சிகளில் வெற்றிகள் எல்லாம் தருவார். ஏன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் யார்? 10 கூடையவன் 3ஆம் வீட்டில். கூட பிறந்தவங்களால் நன்மைகள், முயற்சிகளில் வெற்றி போன்ற நிறைய விஷயங்கள் எப்படும். ஜூலை மாதம் கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம், இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.